உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கால கொடுமையா, யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லையே. ஐயா, ஊர்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பேரு புவனேஸ்வரி. எங்க ஊர் சார்பா இவங்க தான் பேசுவாங்க. என்னப்பா புது வழக்கமா இருக்கு? உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் ஐயா தானே? அவர் ஏன் வரல? எஸ், அவர் ஏன் வரல? ரகுராம் ஐயா குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஐயா. அவர் குடும்பத்து மேல ஒரு பழி விழுந்திருக்கு. பழி இல்லைங்க, நிஜம். என் பையனை அந்த ஆளோட மருமகன் தான் கொன்னு இருக்கான். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ரகுராம் ஐயா இனிமே ஊர் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இனிமே ஊர் சம்பந்தமா எந்த விஷயமா இருந்தாலும் என் தங்கச்சி புவனேஸ்வரி கிட்ட பேசலாம். ஊர் சார்பா அவங்க பேசுவாங்க. என் பெரியப்பா இருந்த இடத்துல உங்கள மாதிரி ஆளுங்க வரத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. வாருமா, இங்க நடந்துட்டு இருக்கிறது உன் வீட்டு விஷயம் இல்ல, ஊர் விஷயம். அது எனக்கும் தெரியும். ஆனா ஊருக்காக இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஆள் தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்காங்க. அந்த மரியாதைய இந்த ஊரு எங்க பெரியப்பாக்கு கொடுத்திருக்கு. அத நாங்க என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதம்மா, எதுக்கு பிரச்சனை பண்ற? உங்க பெரியப்பாவே எதுலயும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் இருந்த பொறுப்புல நீ வந்து உட்கார போறியா? அதுக்கு தான்யா இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா இவ. எங்க பெரியப்பா இருந்த இடத்துக்கு வரணும்னு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஆனா அதுக்கு தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்காரு. எங்க குடும்பத்துல இருக்கிற இன்னொரு நேர்மையான ஆள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்க போறாரு. யாரம்மா சொல்றீங்க? சிவா, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா இல்லையா? கொஞ்ச நேரத்துல அங்க கலெக்டர் கிட்ட ஊர்க்காரங்க பேச போறாங்க சித்தப்பா. நீங்க போனாதான் புவனேஸ்வரி தலைவர் ஆகாம தடுக்க முடியும். இல்ல மாயா, அண்ணனுக்கு எதிரா முடிவெடுக்க எனக்கு மனசு வரல. என்ன சிவா நீ? நாங்க இவ்ளோ சொல்றோம், ஏன் சிவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அண்ணி, அண்ணனை மீறி எப்படி அண்ணி? அவர் மட்டும் இந்த விஷயத்தை செய்யடான்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்களேன், இந்நேரம் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பேன் அண்ணி. ஆனா எங்க குடும்பத்துல இருந்து யாருமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு அண்ணன் பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்திருக்காரு. இங்க பாரு சிவா, நீ உங்க அண்ணன் மேல உண்மையான பாசமும் மரியாதையும் வச்சிருக்கியா இல்லையா? அண்ணி, என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் கும்புற சாமிக்கு மேல அண்ணன் நான் பாக்குறேன். எனக்கு எல்லாமே அவர்தான். அப்ப அவருக்கு ஒரு அவமானம் வந்தா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியாப்பா? அது எப்படியா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இப்ப அதுதான்ப்பா நடக்குது. சிவராம் தம்பி, நீங்க போய் பேசுங்க. போங்க தம்பி, போங்க தம்பி, போங்க, போங்க, போங்க தம்பி. சொன்னா கேளுங்க, போங்க தம்பி, நாங்க இருக்கோம். கலெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அங்க பாரியா, உட்காராம எல்லாருக்கும் சமமா நின்னு பேசுறாரு. இதுதான் ரகுராம் ஐயா குடும்பத்து குணங்கிறது. 2 ஊர் கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு.
ஆனா எங்க ஊர்ல ஸ்கூல் கட்டுறது தான் நியாயமா இருக்கும். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அண்ணா, உங்க ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கு? 4000 குடும்பம் இருக்கு. அதுல எத்தனை குடும்பத்துல படிச்சவங்க இருக்காங்க? எல்லா குடும்பத்திலயும் படிச்சவங்க ஒருத்தராவது இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா எங்க ஊர்ல 6000 குடும்பம் இருக்கு. அதுல படிச்சவங்க இருக்கிற குடும்பம்னு பார்த்தா ஒரு 2000 குடும்பம் தான் இருக்கும். இன்னும் பல குடும்பத்துக்கு படிப்பே போய் சேரல. முதல் தலைமுறை பட்டதாரின்னு கூட அந்த குடும்பங்கள்ல இருந்து யாருமே வரல. ஏன்னா எங்களுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தொலைவா இருக்குண்ணே. தினம் போயிட்டு வர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு சிரமமா இருக்குண்ணே. நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கே போறது இல்லைண்ணே. உங்க ஊர் எல்லையிலேயாவது பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா எங்க ஊர்ல எல்லையை தாண்டி தானே போகணும். இப்போ ஸ்கூலுக்கான தேவை எங்களோட ஊர்ல ரொம்ப அதிகமா இருக்குண்ணே. இருந்தாலும் எங்க ஊருக்கு அண்ணா புரியுதுண்ணே. உங்க ஊருக்கும் ஸ்கூல் வர்றதுக்கு கவர்மெண்ட்ல மனு கொடுத்திருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ண்ணே. போன தடவை உங்க ஊர்ல கொலை வெட்டணும்னு ஒரு தேவை வந்தப்போ 2 ஊர்ல எந்த ஊர்ல கொலை வெட்டணும்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுல்ல, அந்த நேரத்துல எங்க அண்ணன் சொன்ன தீர்ப்பு உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ஊரை விட உங்க ஊருக்கு தான் தண்ணியோட தேவை அதிகமா இருக்குன்னு உங்க ஊர்லயே கொலை வெட்டுறதுக்கு அண்ணன் முடிவு பண்ணாரு. ஆமாங்க, அப்ப ரகுராம் ஐயா எங்களுக்காக குளத்தை விட்டு கொடுத்தாரு. இப்போ எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு கேக்குறோன்னு. கண்டிப்பா உங்க ஊருக்கு ஸ்கூல் வர்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவோண்ணே. இந்த தடவை கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுங்கண்ணே. சரிங்க தம்பி, நீங்க சொல்றதா சரி. போன முறை ஐயா எங்களுக்காக விட்டு கொடுத்தாரு. இந்த முறை உங்களுக்காக நாங்க விட்டு கொடுக்கறோம். அதனால உங்க ஊருக்கே ஸ்கூல் வரட்டும். ஐயா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. ஐயா, நீங்க என்னைக்கும் இந்த ஊரை கைவிட மாட்டீங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க ஐயா. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எங்க தலைவர் பொறுப்பு தப்பானவங்க கிட்ட போயிடுமோன்னு எல்லாரும் கவலையா இருந்தாங்க ஐயா. ஆனா நீங்க இருந்த இடத்துக்கு சரியான ஒரு ஆளை நீங்களே அனுப்பி வச்சிட்டீங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.